கோவையில நம்ம இந்த பல்கலைக்கழகம் எவ்வளவு முக்கியமானது நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன நீலகிரி, திருப்பூர், ஈரோடு இங்க எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கூடுதலா இருக்கிறாங்க. அப்ப அவங்க செய்யறாங்களோ இல்லையோ நீங்க அந்த வேலையை செஞ்சிருக்கணும். ஏன் செய்யல? நாங்க அதிகாரத்துல இல்ல. ஐயா இது பதில் இல்லங்க ஐயா. சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, உங்களுக்கு வழக்கறிஞர் பிரிவு இருக்கு, உச்சநீதிமன்றம் இருக்கு. அதெல்லாம் அது சொல்றதுக்குள்ள இல்ல அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கலாம். நீங்க தர்ணா போராட்டம் பண்ணிருக்கணும். அரசுக்கு அழுத்தம் பலமுறை கொடுத்தோம். நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போதே அவர் என்ன சொன்னார்? இது பாரதியார் பல்கலைக்கழகம் எங்களது நிறுவனர் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது தொடங்கப்பட்ட இலக்கம். அதனாலதான் இவங்க அந்த அந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை போட மாட்டாங்க. மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் பேரோட குறிப்பிட்டனா அவங்க பேருக்கு மீன்வளக்கல் இருக்குது. அதையும் சொல்றேன். அன்பு தம்பி சொன்னாரு, எங்களுடைய அம்மாவுடைய பேர்ல உள்ள அந்த பல்கலைக்கழகத்தை பேர் மாற்றவே முடியாது. அது நாங்க சட்டை ஏற்றி கொண்டு போய் கவர்னர்கிட்ட ஒப்புதல் வாங்கி எல்லாம் வந்தாச்சு. ரெண்டு பேருக்கும் கொள்கை ரீதியா என்ன முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் அண்ணங்கிறாரு, இவர் தம்பிங்கிறாரு. இத வந்து நம்ம இந்த பண்பு எல்லார்கிட்டயும் இருக்கணும். ஓகே, நீங்க தொடரலாம். இவங்க தன்னால் ஒரு நிமிஷம் இல்ல, நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம். அது தன்னால் எது செய்ய முடியாதோ உடனே கொல்லைப்புறம் பாஜக அரசு. உனக்கு தான் அதிகாரம் இருக்குல்ல, அதிகாரத்துடைய துஷ்பிரயோகம் பண்ணாம நீ அந்த அதிகாரத்தை சட்டத்துப்படி போட்டிருக்கலாம்ல. அர்த்தராத்திரில போட்டீங்க, பகல்ல போட்டீங்க. சரி, நீ இங்க இருந்து யாரும் பேசக்கூடாது ப்ளீஸ். தம்பி தப்பா போயிடும். அப்படி பார்த்தா இங்க இருந்து பேசக்கூடாது. சர்க்காரியா கல்வி ஊழல் தெரியுமா? அவங்களுக்கு பதில் சொல்ல வேணாம். விஞ்ஞான முறையில அவங்களுக்கு பதில் சொல்ல வேணாம். ஏன் அவர் என்ன சொல்றாரு? இப்ப மேல ராஜீவ் காந்தி அண்ணன் இருக்காரு, அவர் இருக்கிறப்ப நீங்க பேசுங்க, தப்பா போயிடும். வேணாம் ப்ளீஸ். இல்ல அப்படி சொன்னா தம்பி ஊழலுக்காக 2 முறை கலைக்கப்பட்ட இயக்கம். மன்னிக்கல ஒரு முறை இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சராக இருக்கிற போது தண்டனை அனுபவித்தவர் நம்ம 2026 தேர்தலில் கோவை மாநகராட்சி கோவை மாவட்டத்தின் மகளேவா பெங்களூர்ல என்ன பண்ணாங்க எல்லாருக்கும் தெரியும்.